அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நவம்பர் மாதத்திற்குண்டான கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி, சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, சூரியன் பெயர்ச்சி, புதன் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி தொடங்குறது அப்படின்னு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் பல கிரக பெயர்ச்சி சேர்க்கை காரணமாக கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிலையில் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13ஆம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது. பணவரவு அப்படிங்கிறது ஓரளவிற்கு தாராளமாக இருக்கலாம். அதனால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குங்க. பணவரவு ஓரளவிற்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிப்புகள் கொஞ்சம் கரையவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு சென்றால் பிரச்சனைகள் பெரிதாவதை தவிர்க்க முடியும். உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால மருத்துவ செலவு செய்வதற்குரிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி திருமண காரியங்களில் தடைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இக்கட்டான சூழ்நிலைகளில் நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாகவே இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாகவே இருக்குங்க. இருப்பினும் வேலையை கவனமாக செய்தால் பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்து கொள்ள முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கு. புதிய முயற்சிகள் செய்யறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தா பிற்கால தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்காது, ஏதோ ஓரளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாகவே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கடைபிடித்து பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள பாருங்க. உடல் நலனில் இருந்து வந்த கோளாறுகள் படிப்படியாக நீங்க பெறும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்தவித வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக செல்வதே சால சிறந்தது. அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது வேலை உத்தியோகத்தில் பார்க்கும்போது வேலை பளு அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். புதிய வேலைக்கு எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது. இருக்கக்கூடிய வேலையை
தக்க வைத்து கொள்வது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காதுங்க. புதிய முதலீடுகள் எதையுமே தற்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது தரும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. உடன் இருப்பவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல நினைவாகவே இருங்க. அதாவது கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே சரிங்க, கொஞ்சம் அதிகமான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. பண வரவு அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும். அதிகமாகவோ இல்லை அதிர்ஷ்டமாகவோ இல்லை உங்களை திருப்திப்படுத்துகிற வகையிலேயோ இருக்காது. ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்பட செய்யும். சேமிக்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நன்மையை தரும். உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிறு உடல் உபாதைகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு திருமண யோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான காலமாக அமைய போகிறது இல்லை. அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்க. புதியதாக வேலை தேடுபவர்கள் சிறு சிரமங்களும் கால தாமதத்திற்கு பிறகே தான் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலத்தில் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய சலுகைகளும் அனுகூல பலன்களும் பணியிடத்தில் நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் தற்போதைக்கு தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையோ அல்லது பெரிய அளவில் முதலீடு செய்கிறதையோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுல முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து நல்லா யோசித்து நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமண தடை விலகி விரைவிலேயே திருமண சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியங்க. பணவரவு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் பெரிதாக தோன்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கையாள்வது மிகவும் நன்மையை தரும். உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். வேலையில் கவனம் செலுத்தினால்தான் பிரச்சனைகள் வருவதில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். உயர் அதிகாரிகளிடம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டியது முக்கியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. எந்தவித முதலீட்டையும் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயலாற்றுவது, சுயநலமற்று செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. பணவரவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் செலவுகளும் தாராளமாக நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. செலவை குறைச்சிட்டு சேமிப்பு செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். அதனால் நகை, வண்டி, வாகனம், வீடு, மனை போன்றவற்றில் முதலீடு செய்வது போல பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள
இதுக்கு முன்னாடி ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்படின்னாலும் கூட அவ்வப்பொழுது சிறு சிறு வாக்குவாதங்கள் மட்டும் எழ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் செய்யும் பொழுது எதிர்காலத்தை யோசித்து செய்தால் வெற்றி நிச்சயமாகும். இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக திகழ்வதற்கு விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வு வளமாகும்.